இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராணி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். ஓகே, ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட் வாயில வட. ஸோ இன்னைக்கு நம்ம கூட 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. யாருன்னா வந்து ஆலிவர் அண்ட் திருப்பி நம்ம ஷான் குட்மன். வணக்கம் ஷான். வணக்கம். வணக்கம். ஹலோ ஆலிவர். ஹலோ ஹலோ. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்னா எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி பத்தி. மோஸ்டா நம்ம வந்து ஜென்ரலா பேசணும், ஏன்னா ஜென்ரலா எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஷான் குட்மன் ஸ்டார்ட் பண்றேன் நான் ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஷான். ஓகே ப்ரோலி. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் கிட்ட தான் வந்து நான் கமெண்ட் பண்ணேன் பை அப்படின்ட்டு. அவன் வந்து லைக் ஃபர்ஸ்ட் சிரிச்சான், அதுக்கப்புறம் ஏத்துக்கவே இல்லை. டி நீ சும்மா வளர்ற, நீ கனவு உலகத்துல இருக்க அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். டி நான் என்னடா கனவு உலகத்துல இருக்கேன், நான் இருக்கிறதா சொன்னேன்டா அப்படின்னு. அதுக்கு அவன் வந்து அவன் லாஸ்ட் வரைக்கும் ஒத்துக்கல. அவன் வந்து சரி போடா, ஒத்துக்கலனா பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டேன். அவன் பேசி நான் எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ புரிய வச்சிட்டேன். ஆனா வந்து அவன் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. இது வந்து தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொன்னான். நான் வந்து அது கண்டுக்கல, அப்படியே விட்டேன் நானு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஆலிவர்? இல்ல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை, பட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நடந்திருக்கு ஆக்சுவலி. ஏன்னா லைக் ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஓப்பனா லைக் ஃபர்ஸ்ட் கம்மிங் அவுட் ஆஃப் த கிளாசெட்னா எல்லாரும் வந்து மாக் பண்ணுவாங்க முதல்ல. அண்ட் தென் அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு அவங்களுக்கு. அப்புறம் அதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க, அட்ராக்ஷனுக்காக பண்றாங்க, ஃபாலோவர்ஸ்க்காக பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதேதான் எனக்கும் சொன்னாங்க. ஆமா ஆமா. சோ அது எனக்கு ரொம்ப தப்பா தோணுச்சு. பிகாஸ் அதுக்கும் ரிலேட் பண்ணக்கூடாது. பட் தட் வாஸ் ரியலி பேட். ஓகே, இப்போ மோஸ்டா நான் இப்போ காமன் திங் நம்ம நடக்கிறது என்னன்னா, ஆனா எல்லாருக்குமே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கும் இது புரியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி எல்ஜிபிடி கம்யூனிட்டி இருக்காங்க. ஸோ அதை மாதிரி புரியாத போதும் எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுல எங்க ஸ்கூல்ல ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ பையன் ஆக்ட்னாக்க கேம் மாதிரி ஆக்ட் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ல என்ன சொல்ல, ஒரு 7th டைம்ல அப்போதான் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அவன் மட்டும் என்ன வியர்டா பண்றான், அவன் ஏதோ தப்பா பண்றான் சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்ல வந்து ஹோம்போடு அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இவனுக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அப்புறமா அந்த வருஷமே அவன் ஸ்கூல் விட்டு மாறி போயிட்டான். இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே மார்க் பண்ணிட்டாங்க. மோஸ்டா நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து அந்த மார்க் பண்ணலனா கூட, ஏன்னா மற்றவங்க அவன் மனசு கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியுது. ஸோ நான் மார்க் பண்ணனா கூட பட் என்ன சொல்றது, மார்க்கே பண்ணனா கூட நம்ம மனசுக்குள்ள அது தோணிடும்ல, ஏன்னா இவன் 9 மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு நமக்குள்ள உள்ள தோணிடும். அப்பவுமே நம்ம டேரக்டா அவனை போய் மனசு ஹர்ட் பண்ணனா கூட நமக்குள்ள அவனை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ வந்து எனக்கு தெரியல இது தப்பு, ஏதாவது இந்த மாதிரி நம்ம நினைச்சது வந்து தப்புன்னு எனக்குமே தெரியல. பட் இப்போதான் எல்லாம் புரிஞ்சுது. எனி பாயிண்ட் ஆட் பண்றீங்களா? அதான் லைக் நாங்க என்னமோ நாங்க பண்ணிட்டு போறோம், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே விட்டுருங்க, ஏன் ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னு தான் என்னோட ஒரே கேள்வி. அது ஜட்ஜ்மெண்டலா போறப்போ லைக் அது ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றாங்க. லைக் எப்படி சொல்றது, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற அது அப்படி கேட்டா கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் சிரிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சிரிக்கிறது கூட நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து பேசாம போறது, ஐயோ என்ன எதனா பண்ணிடுவானோ அவன் அப்படின்னு சொல்றது. நான் பாக்குறவன் எல்லாருமே நான் எல்லாரும் எதனா போய் பண்ணிட போறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு இது ஒண்ணு இல்லவே இல்லை. இப்போ அப்படி பார்த்தா அப்ப நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா, அப்ப நீ பாக்குற பொண்ணு எல்லாரையுமா போய் லவ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. கரெக்ட், நல்ல பாயிண்ட். அதேதான் இவனுங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். எல்ஜிபிடிக்குனா ஃபுல் ஃபார்ம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அதான் லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர், பை அண்ட் இவங்க ஸ்குயர். ஸோ இவங்களாம் வந்து ஒரு செக்ஷுவாலிட்டி வந்து எப்பவுமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் நடக்கும், சில பேர் அவங்களோட விருப்பத்தினாலையும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம செக்ஷுவாலிட்டி சேஞ்ச் ஆகிட்ட உடனே இவனை வந்து சொசைட்டில இருந்து இவனை டார்க்கா பண்ணிடுவாங்க. இவன் வந்து சொசைட்டிக்கு செட் ஆக மாட்டான், ஈ ஷுட் பி ஸ்டே இன் டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அந்த குடும்பத்தோட கௌரவம் போயிடும். இந்த மாதிரிலாம் யோசிச்சுப்பாங்க இந்த செக்ஷுவாலிட்டியா.
ஸோ அதுதான் இந்த இப்போ கௌரவம் அதை பத்தி நான் நினைக்கிறீங்க சொல்லுங்க. இப்போ எல்ஜிபிடி பத்தி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா இப்போ என்னன்னா அதுலயே 2 இருக்கு. எல்ஜிபி அதான் லெஸ்பியன், கே, பைசெக்சுவல். நீங்க அது வரைக்கும் பேசுனீங்கன்னா இது வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன். டீன் வரும்போது இது வந்து செக்ஷுவல் ஐடென்டிட்டி பத்தி வந்துடுது. இது ரொம்ப லைக் நம்ம பீப்புளுக்கு புரியறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பப்போ நம்ம எல்ஜிபிடின்னு பார்ப்போம், அப்பப்போ எல்ஜிபிடி கியூ பிளஸ்ன்னு பார்ப்போம், அப்பப்போ எல்ஜிபிடி கியூ ஏன்னு வரும். ஸோ இது மெயினா பீப்புள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏன்னா லைக் அவேர்னஸ் இமதில் நிறைய இருக்கு. பட் ஆக்சுவலா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பீப்புள் அக்செப்ட் பண்றது முக்கியம்னால என்னன்னா லைக் ஒன்னு செக்ஷுவல் ஓரியன்டேஷனுங்கிறது அவங்க ஒன்னும் லைக் அவங்களோட செக்ஷுவல் பார்ட்னர் யாரா இருக்கணும்னு நினைக்கிறது. ஆனா டீன் வரும்போது டிரான்ஸ்ஜெண்டர் வந்து செக்ஷுவல் ஐடென்டிட்டி அவங்க லைக் பர்த்ல வரும்போது அதான் பர்த்ல இருக்கும் போது டாக்டர் வந்து பேஸ்ட் ஆன் த பிசிக்கல் அனாட்டமி வந்து அவங்க கொஞ்சம் மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துருப்பாங்க. பட் நாட் நெசசரி தேல் ஹாவ் டு லீவ் அவங்க லைஃப் அப்படியே கன்டினியூ பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ செக்ஷுவல் ஐடென்டிட்டி மாறலாம். ஸோ இது மெயினாக புரிஞ்சுக்கிறது முக்கியம். ப்ளஸ் ஸ்பெக்ட்ரம்னு ஒரு டாபிக் வரும். ஸோ அதனால தான் ப்ளஸ்ன்னு போடுவோம். இல்லை எல்ஜிபிடி கியூல எக்ஸ்டென்ஷன் இருக்கும், நிறையா இருக்கும். அப்படின்னா அந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷனுங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா லைக் அதில் நிறைய அப்பப்போ 50 டைப்ஸ் கூட இருக்கு. லைக் ரொம்ப நிறைய டைப் இருக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ப்ளஸ் அவேர்னஸ் இல்லாமல் நம்ம ரியல் லைஃப்ல யாராவது வராங்கன்னு சொல்லும் போது அவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கணும், சப்போர்ட் பண்ணணும். அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது. கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நம்ம இந்த 2017 எண்டுல வந்து அந்த இது பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ ஓரளவுக்கு வந்து அக்செப்டபிள், லீகலி அக்செப்டபிளா ஆயிடுச்சு இப்போ. ஸோ தே ஆர் கம்மிங் அவுட். அப்பவுமே சில பேர் வந்து அவங்க வீட்டுல இருந்து அதை சொல்ல மாட்டாங்க, இருந்தாலுமே அவங்க வீட்டுக்கு சொல்லாம ஈவன் டூ அந்த மாதிரி அவங்க நிறைய பேர் நம்ம இந்த படம் பார்த்துருப்போம்ல, ஆண்ட்ரியா நடிச்ச படம் இருக்குமே, நான் அந்த இந்த படம் தரமணி. ஓகே, தரமணியில வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கேயா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவங்க வீட்டுல வந்து சொல்லாததுனால தெரியல, அவனுக்கு வந்து ஒரு பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ தே ஆர் நாட் நீடிங் அ குட் லைஃப். ஏன்னா இவன் செக்ஸி பண்ண மாட்டான், லைக் வந்து ஏன் வந்து நமக்கு ஒரு அந்யோன்யமா இருக்க மாட்டான். ஸோ ஒய்ஃப் ஃபீல் ஆகுறாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட் வந்து பார்த்தா ஈஸ் வித் ஒன் பாய். அது வந்து படத்துல நம்ம தமிழ் படத்துல எப்படி காமிக்க முடியும் அந்த மாதிரி காமிச்சாங்க. ஸோ அவனே சொல்லிடுவான் அதுக்கப்புறமா அவன் ஒய்ஃப் கிட்ட, நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம், நம்ம கல்யாணமே பண்ணிருக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இல்ல இப்போ எங்க வீட்டுல வந்து இதை தடுக்க முடியல, நீ வந்து இப்போ டைவர்ஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த சொசைட்டில என்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைவர்ஸா பண்ணிட்டு அவன் டைவர்ஸியா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இப்படிதான் மோஸ்டா அது எவ்வளவுதான் நம்ம வந்து லீகல் பண்ணாலுமே நம்ம ஊர்ல இப்போதைக்கு அது டார்க்காவே தான் இருக்குது. அந்த மென்டாலிட்டி எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா வந்து அது பிரச்சனையே இல்லை. அது வந்து அந்த மாதிரி மறைச்சி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா சோஷியல் ப்ரெஷர்னாலையும் அந்த குடும்பமானம் அப்படி இப்படின்றாங்களே அதனாலயும் தான் வந்து அது என்ன பிரச்சனை டியூட். இப்ப நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாலும் அவங்க என்ன பண்றாங்க, லைக் தெரியுதுன்னு சொல்லி அது பக்கத்துல வச்சிடுறாங்க. அவங்க திரும்ப அதே குடும்பம் கௌரவம் அதுக்கே போயிட்டு அவங்க குழந்தைங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாலும், அவங்க எஜுகேட்டடா இருந்தாலும், அவங்களுக்கு அதை பத்தி புரிஞ்சாலும் அவங்க அதுக்குள்ள இன்னும் லைக் சின்சியரா எடுத்து டுவெல் பண்ணி அதுக்கிட்ட ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க பேக் டு சொசைட்டின்னு தான் போறாங்க. ஸோ அதனால மேபி நம்ம ஜெனரேஷன்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். பிகாஸ் நம்ம மேபி நம்ம ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபியூச்சர் சில்ட்ரன் சொன்னா அக்செப்ட் பண்ணிட்டு வீல் அலோவ். பட் திஸ் ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் ஐ டோன்ட் நோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா less than 1% கூட சொல்லலாம். பிகாஸ் we are Indian kids, right? ஸோ எஜுகேட்டட் பேரண்ட்ஸா இருந்தாலும் இது ரொம்ப ஹார்ட் நோட்டீஸ் பண்ணுறது. கல்ச்சர் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு அதான் ப்ரோ, வந்து மோஸ்ட் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகல. ஆமா, அதேதான். அதுக்கப்புறம் நம்ம அந்த கல்ச்சர் ஏன் புரிச்சுக்கிறான், ஏன்னா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் இவன் நீ கல்யாணம் பண்ணவங்க கூட இருந்துக்கோ எங்க வீட்டுல, ஆனா இந்த மாதிரி பண்ணிடாத அப்படின்னுவாங்க. அதேதான். நம்ம ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது, தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா டு என்ன சொல்றது ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் பாலிசி கருணாநிதி தான் திருநங்கைன்னு டேர்ம் பண்ணாங்கன்னு அது படிச்சேன். சோ தட் அவங்களை தப்பா கூப்பிட கூடாது, கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் தான் அதை டேர்ம் பண்ணாருன்னு சொல்லிட்டு. பிளஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைக் பாலிசி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ரிசோர்சஸ் கொடுக்கறதாகட்டும், ரேஷன் கார்டு கொடுக்கறதாகட்டும், லா லீகல் லா கொண்டு வந்ததும் ஃபர்ஸ்ட் பிளானிங் பண்ணது எல்லாமே கருணாநிதி தான் போஸ்ட் பண்ணாரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாராட்டணும். ஆமா, அந்த எல்ஜிபிடி அத வந்து அதான் நம்மளுக்கு அப்போ வந்து அது எல்ஜிபிடிக்கும் தெரியாது. ஏன்னா அவர் கருணாநிதி அப்ப பேசும்போது அவர் தமிழ்ல பேசுறாரு.
சுத்தமா மூன்றாம் ஆமா ஆமா பாலினத்தனையும் ஆமா வந்து சொசைட்டில வந்து வெல்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ம்ஹும். வெல்கம் பண்ணுவாங்கன்னு பார்த்தாரு. வெல்கம் பண்ணா சரி இவங்களுக்குன்னு ஒரு பாலிசி நம்ம கிரியேட் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு சில சலுகைகள்லாம் கொடுத்து இவங்களுக்கான இடத்தையும் ரிசர்வேஷன் கொடுத்தாதான் வந்து இவங்களும் வந்து சொசைட்டிக்குள்ள வந்து பெரிய ஆளா வருவாங்க. அப்போ தென் மக்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க அந்த மூன்றாம் பாலினத்தவர் திருநங்கைகள் நட்போர் சங்கமா. ஃபுல் ஃபார்ம் எனக்கும் தெரியல. மேபி ராங். ஆமா ஆமா ஓகேங்க. Dude, ஃப்ரீ செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இது வந்து அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாமா? நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அது இப்போ அலோவ் வந்து பண்ணுச்சு. ரீசெண்டா கேரளா அலோவ் பண்ணியிருக்காது அந்த இது. இப்போ ஓகே. ஒரு ரீசெண்டா ஒரு ஒரு 1 வீக் பேக்னு நினைக்கிறேன் அது. அவங்களுக்கு வந்து நம்ம லைக் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்டா? ஆமா நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அது. அது பார்த்த வரைக்கும் அப்புறம் நம்ம ஸ்டேட் ப்ரோக்ரஸிவா ஆ, இருந்தாலும் இங்க இருக்க சொசைட்டி அப்படி எடுத்துக்குமா அப்படின்னு தெரியல. அதான் அதான் நம்ம சைடு சில பேர் வந்து அந்த 2019 ப்ரோக்ரஸிவ் திங்கிங்க முன்னாடி வச்சாலும் நம்ம ஆளுங்க ம். நூலன்ஸ் வந்து நூலை போட்டு பின்னாடி இழுத்துருவானுங்க. எங்கடா நீங்க அப்படி போறீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு. ப்ரோ டபுள் கோட்ஸ் மல்டிபர்பஸ் நூல். அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சுஷ்மி, we are telling about the Brahmins. We are attacking Brahmins. ஓ ஓகே ஓகே. அவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, நீங்க வந்து நம்மளே வந்து ஒரு முற்போக்கா போனாலும் ஃபார்வர்டா போனாலுமே இல்ல இதுதான் நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சான்ஸ்கிரிட்ல போட்டிருக்கு, மனுநீதியில போட்டுக்குது, சோ வி ஷுட் ஃபாலோ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாரையும் திருப்பி பேக் டு த பாஸ்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதேதான். ஏன்னா ஐ ஹேல் ஃப்ரம் தட் கம்யூனிட்டி அண்ட் மை எங்க ரிலேட்டிவ்ஸ்ல அது மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப அப்சர்டா இருக்கும். ஏன்னா அது மாதிரி சொல்லியிருக்காங்க எங்க ரிலேட்டிவ்ஸே அதிகமா. எனக்கு ரொம்ப லைக் தப்பா தோணும். நிறைய தடவை அவங்களை கன்ஃபர்ம் கூட பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எந்த ஃபேமிலியில பிறந்தாங்கனால அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அவங்க தான் சுப்பீரியர் நினைச்சிட்டு எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இதா பேசுவாங்க. ஸோ ஒன்னொருத்தவங்க பத்தி ரொம்ப இதா பேசுவாங்க. ஸோ எனக்கு சுத்தமா பிடிக்காது. பிகாஸ் ஏன் சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் அல்ல யார் இருந்தாலும் ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்ணி பழக்கம். அப்படிதான் பேரண்ட்ஸும் வளர்த்தாங்க. அப்புறம் அப்படிதான் லைக் ஸ்கூல் என்விரான்மெண்ட் அப்படி இருந்துச்சு. பட் நீங்க ரிலேட்டிவ்ஸ் இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் சைடுன்னு போகும்போது ரொம்ப அட்வர்ஸா இருக்கும். லைக் எல்லா இதுலயும். பட் இதெல்லாம் கேட்கவே வேணாம். லைக் அவங்க கேட்க கூட மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் இதை பத்தி வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது, இந்த டாபிக் பத்தி வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது. we are called them boomers. இப்போ என்ன பாயிண்ட்னா, இப்போ அதேதான். இப்போ நம்ம காலேஜ் ஓரளவுக்கு நம்ம ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டடிங் வித் வந்து ஒரு பல கல்ச்சரோட நம்ம படிக்கிறதுனால, இப்போ நம்ம காலேஜ் வந்து நார்த் இந்தியன்ஸும் இருப்பாங்க, ஃபாரினர்ஸும் இருப்பாங்கன்றதுனால நம்ம பல கல்ச்சர்ஸோட படிக்கிறதுனால நம்ம வி ஆர் ஃபார்வர்ட். ஸோ நம்ம வந்து ஃபார்வர்டா இருக்கோம். பட் சம் காலேஜஸ், லோக்கல் காலேஜஸ்லாம் பார்த்தா அவங்க வந்து ஒன்றும் கேஸ்டிசமே பெருசா இது பண்ணிக்கல. இவங்க கிட்ட போய் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிலாம் இம்போஸ் பண்ணா நடக்காது. இப்போ அதேதான் நம்ம குரூப்லயே இப்போ நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கா, நம்ம சால் வந்து பையன்னு சொல்லிட்டு இப்போ அவர் பெருமையா சொல்லிக்கிறாரு. யூ கேன் சே இட் லவ். இப்போ அவரால் சொல்ல முடியுது வெளியே. முன்னாடி சொல்ல முடியல. பட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா இப்போ சொல்லிட்டு வரேன். இப்போ அவன் வந்து நம்ம ஃபார்வர்டா வந்துட்டான், இதெல்லாம் நம்ம சொல்றதுனால தப்பு இல்ல அப்படின்னு அவனுக்கு அதை புரிய வச்சு புரிஞ்சிட்டதுனால அவன் வந்துட்டான். பட் ஸ்டில் மோர் அவங்க வந்து சில பேருக்கு வந்து இது வந்து ஒரு செக்ஷுவாலிட்டி டிஃபரன்ஸ்னு தெரியாம தனக்குள்ளேயே போட்டுக்கிட்டு டிப்ரெஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதனாலயே சிலர் வந்து சூசைட் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, வீட்ல பிரஷர் கொடுத்தனாலயும். இல்லங்க, இது இந்த சூசைட் கேஸ்ன்னு சொல்ற போது நான் ஒண்ணு சொல்றேன். இந்த கன்வர்ஷன் தெரப்பி அப்படின்ட்டு ஒண்ணு கூட்டிட்டு போவாங்க வீட்டுல. அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. அவன் வந்து டாக்டராவே இருக்கான். அவனுக்கு தெரியும் இது வந்து நார்மல்ன்ட்டு. இருந்தாலும் வந்து காசு புடுங்கிறதுக்காக நீ வாப்பா கன்வர்ஷன் தெரப்பியில வந்து உட்காரு அப்படின்ட்டு டார்ச்சர் பண்ணி இப்போ கேரளால வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு 1 month பேக் ரீசெண்டா. இந்த கன்வர்ஷன் தெரப்பின்றதுலாமே வந்து ஒரு ஐவாஷ் தான். அது வந்து ஒரு மனுஷன் எப்படி ஒரே நிமிஷத்துல எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் கிளாஸ்ல எப்படி கன்வெர்ட் பண்ணிடுவானுங்க. அது கண்டிப்பா வந்து பேன் பண்ணணும். அப்படி பண்றவங்களையும் ஜெயில்ல போவாங்க. அவனோட வாய் போல நம்புறான் அவன். கேட்டா இம்ப்ளிமெண்டேஷன்வான். இது வந்து சயின்ஸ் படி பார்த்தா அவனுக்குள்ள இருக்க ஹார்மோன் அதுதான். அது வந்து அவன் செத்தாதுக்கு அப்புறமாவும் செத்தானுமே மாறாது. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது அதுதான். சோ அவனுக்கு அதை சேஞ்ச் பார்க்க மாட்டேன்றாங்க. மென்டலாவும் அவங்கள ப்ரெஷர் பண்றாங்க. இது கன்வர்ஷன் தெரப்பி இல்ல, இவனுக்கு கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை ஏத்தி விடுறதுக்கு தான் அது.
ஆமா. அதான் அதான் இது வந்து நம்ம கண்டிப்பா என்ன லீகலா பண்ணிட்டு இருக்காங்க அவனுங்க. அது வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் எடுத்து கண்டிப்பா பேன் பண்ணணும். லைக் ஜெயில்ல போடணும், சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. லைக் எனக்கு என்ன இதுன்னா, டாக்டர்ஸே இப்படி பண்றாங்களே, அவங்களுக்கே தெரியும் அது வாட் இஸ் வாட்ன்ட்டு. பட் அவங்களே இப்படி பண்றப்போ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ம். அதான் அதாவது மூளை போட்டு எவ்வளவு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்றானுங்க. ம். சயின்ஸ் இதுதான் அவனுக்கு தெரிஞ்சுமே சொல்லணும்னா அவன மாதிரி ஒரு ஓனு எவனோ இருக்க மாட்டான். அவனுக்கு என்ன வேணா தான் சந்தோஷமாகணும், தான் குடும்பம் சந்தோஷமாகணும், காசு வரணும், அது போதும். நீ எப்படின்னா கெட்டு போடா புண்டான்றான். யார் செத்தா பரவாயில்ல. ஆமா, எனக்கு நான் the சந்தோஷமா while we are in the topic of suicide நம்ம அவேர்னஸ் பார்க்கும்போது இந்த ஒரு மூவி இருக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லிட்டு மலினி ஜீவரத்னம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கொஞ்சம் இது மாதிரி லெஸ்பியன் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லலாம். அவங்க வந்து இனிஷியலா என்ன பண்ணாங்கன்னா அவங்க பத்தி ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது, ஐ மீன் நம்ம ஊர் ஸ்பெசிஃபிக்கா பேசலாம்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது, மட்ராஸ்னு பி.ஏ. ரஞ்சித் படம் எடுத்தாராம் 2013 2014. அதுக்கு அசிஸ்டண்டா வேலை செய்யும் போது தான் அந்த டைரக்டர் தான் என்கரேஜ் பண்ணி நீங்க யூ கேன் கம் அவுட் ஆஃப் த கிளாசெட்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவரே அசிஸ்ட் பண்ணி ப்ரொடியூசரா ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2017 ஒரு மூவி எடுத்திருக்காங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில் விமன் சொல்லிட்டு. அது கூட டாக்குமெண்ட்ரி தான், இதே மாதிரி லெஸ்பியன் உமன் பத்தி, லவ் அண்ட் லைஃப் அண்ட் சூசைட் அமாங் லெஸ்பியன்ஸ். ஸோ நம்ம ஊருன்னு பார்க்கும்போது மேபி இது மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் லைக் அவேர்னஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு மேபி ஒரு வாய்ப்பு இருக்கு. இது கஷ்டங்கள்லாம் காட்டுறதுக்கு, எப்படி சூசைட் பண்ணிக்கிறாங்க, மேபி அவேர்னஸ்க்கு இப்போதான் வந்து என்ன சொல்றது, இதுக்கான இது ஷார்ட் பிலிம்ல வர அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா இது ரொம்ப டார்க் ஏரியான்னு சொல்லிட்டு ஷார்ட் பிலிம்ல கூட பேச மாட்டாங்க. பேசினா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நினைப்பாங்க, இல்லைன்னா அன்னோட்டிஸ்டா போயிடும். என்னதான் டார்க் ஃபிலிம் நம்ம ஃபிலிம் பண்ணாம. ஸோ இப்போ வந்து அதை நோட்டிசபிளா பண்ணிட்டு இருக்காங்க. கேஷ்லெஸ் கலெக்டிவ் பெருமாள் படத்துல கூட அவரு ப்ரொடியூசர் அவரு. அதுக்கு ப்ரொடியூசரு. இப்போ அதான் அவர் வந்து இந்த மாதிரி இதுவுமே வந்து ஒரு அன்ஈக்குவல் சொசைட்டியோட ஒரு பார்ட் டார்க் ஏரியான்றதுனால அதை வந்து அவர் கொண்டு வர்றதுக்காக பண்ணிருக்காரு. அவர் நெக்ஸ்ட் இது பத்தியும் எக்ஸ்போஸ் பண்ணி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இருக்கு. மோஸ்டா வச்சிருவாரு. அடுத்த படத்துல வச்சானா அது வந்து அதை ஒரு கேரக்டரைசேஷனா கொண்டு வந்து இது பண்ணுவான். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து லைக் எப்படி இது குறைக்கலாம்னா, இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கே லெஸ்பியன் சொல்றது அது அபியூசிவ் டேர்ம்ஸா குறைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிளஸ் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவேர்னஸ்னா இப்போ நம்ம எந்த புக் ஸ்டோர் போனாலும் டாப் செக்ஷன்ல இல்ல மோஸ்ட்லி ரெட் செக்ஷன்ல யுவல் நோவா ஹராரி இது சப்பியன் புக்னு பாப்பீங்க. தமிழ்ல வந்து சப்பியன் மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாறுன்னு. ஸோ இந்த புக் பத்தி படிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்தர் பத்தி ரிசர்ச் பண்ணும் போது தான் தெரிஞ்சது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் அண்ட் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் கே. ஸோ அவரு 2019 ஜெருசலேம் பிரைட்ல என்ன சொன்னாருன்னா, இப்போ லைக் அரியா இப்போ வரைக்குமே அரியா கம்யூனிட்டிஸ்ல எல்லாம் ரிலீஜன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தே கால் இட் என்ன சொல்லுவாங்கன்னா அகெயின்ஸ்ட் த லாஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் லைக் நேச்சுரல் கிடையாது, இதெல்லாம் லைக் இதெல்லாம் மேட் அப், இதெல்லாம் ஜஸ்ட் லைக் அதான் அகெயின்ஸ்ட் லாஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிகாஸ் ஹி இஸ் ஆக்சுவலி like Sapiens எழுதிருக்காருன்னா his background is somewhere related to history, if I'm not wrong, history and human civilization ஓட ரிசர்ச் பண்றது. ஸோ ஹீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் மைண்ட்ஸ். அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இஃப் சம்திங் எக்ஸிஸ்ட்ஸ் தட் இண்டிகேட்ஸ் தட் இட் இஸ் நேச்சுரல் அப்படின்னா ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்கலா நேச்சுரலா ஆகும். அது நேச்சரோட லாஸை வயலேட் பண்ணாது. ஸோ லைக் ஐ மீன் எவ்ரி ஒன் ப்ராப்ளி மோஸ்ட் ஆஃப் தம் ஹவ் ரெட் திஸ் புக். நிறைய பேர் இந்த புக் படிச்சிருப்பாங்க. ஆனாலுமே மேபி வெரி ஃபியூ பீப்புள் நோ தட் ஆத்தர் ஹிம்செல்ஃப் கே அண்ட் அவர் எவ்வளோ நல்ல பாயிண்ட் சொல்றாரு தட் இட் இஸ் ஆல் வெரி நேச்சுரல் டு பி. பட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்ராக்ஸ் 70 கண்ட்ரீஸ்ல கே பீப்புள் ஆர் ஜெயில்டு அண்ட் தே ஆர் ஸ்டோன் டு டெத். ஸோ அந்த கண்ட்ரியோட இன்ஃபர்மேஷன்லாம் கூட இருக்கு, லைக் ஏமன், நைஜீரியா, கத்தார். அவங்களோட லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூவலா இருக்கு. லைக் ஜெயிலிங் எவ்ரி ஒன் டு டெத், ஸ்டோனிங் தெம் டு டெத். அது இதுல சில கண்ட்ரிஸ் யுனைடெட் நேஷன்ஸ்ல கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணும்போது அவேர்னஸ்ன்னு இருக்கு. நம்ம பாக்குற வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, ஆர்டிகல்ஸ் இருக்கு. பட் பீப்புள் இது வரைக்கும் ஒன்றும் அவ்வளோ பெருசா சீரியஸா எடுத்துக்கிட்டு மாறுற மாதிரி ஒன்றும் தெரியல. ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்கு, பட் ஆன் அ பேர்ட்ஸ் ஐ வியூன்னு பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப நிறைய இடத்துல ஒன்றும் ரொம்ப அந்த கண்டிஷன் ரொம்ப சீரியஸா தான் இருக்கு. இது இப்போ எப்போ நார்மலைஸ் ஆகும்னா,
இப்போ ஓரளவுக்கு அதாவது நம்ம காலேஜ்ல இருக்க பசங்களை நான் சொல்றேன். இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில இருக்க பசங்க வந்து இப்போ ஓரளவுக்கு எப்படின்னா அவனுக்கு பிடிச்ச செக்ஷுவாலிட்டியோட பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அவங்க வந்து அவங்களோட இஷ்டத்தோட பண்ணிக்கலாம்ன்றது வந்து நமக்குள்ள இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எந்த சொசைட்டி பேரியர்ஸ்லாம் நம்ம வந்து மோஸ்டா கன்சிடர் பண்றதுல பிகாஸ் வி ஆர் இன் ஃபார்வர்டு இதுன்னு இருக்கும், ஃபார்வர்ட் மைண்ட் செட்ல ஆமா இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன், இந்த லோக்கல் காலேஜஸ்க்கும் வந்து இது போய் சேரணும்னா இதை வந்து கவர்மெண்ட் தான் டேக் கேர் பண்ணி இது பண்ணும். இப்போ ஒரு மட்டும் போட்டதுனால தப்பு இல்லை, லானால லீகலைஸ்டா தே கேன் கம் அவுட். பட் சில பேர் தான் அந்த லா வந்து எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளேயே போய் இதுவாகிடுறாங்க, அதுக்குள்ளேயே ஆமா ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஏன்னா ப்ராப்பர் ஒரு எஜுகேஷன் இருந்தா இது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. லைக் ஸ்கூல் இதுல இருந்து சயின்ஸ்லயே வந்து இது வந்து எப்படி சொல்லணும்னா வெறும் 2 genders இல்ல, ஜெண்டர்ஸை தாண்டி செக்ஷுவாலிட்டியில வந்து இவ்வளோ செக்ஷுவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒரு இது சாப்டராகவே வைக்கணும். பேசாம போயிடவே அது வந்து எல்லாருமே அது வந்து ஒரு ஆப்கார்டா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது நம்ம இல்லாத போது புதுசா அவங்களுக்கு தெரிறப்போ என்னடா அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் இருக்கிற சப்ஜெக்ட் அவங்க ஒழுங்கு எடுக்க மாட்டாங்கன்றேன். இப்போ நார்மலா இருக்கிற சப்ஜெக்ட் அவங்க எடுக்க மாட்டாங்க, இன்னும் இதெல்லாம் ஆட் பண்ணி, அதாவது அது அதை பத்தி பேசுறது அவங்க வந்து ஏதோ ஒரு கூச்சமா இருக்காது, இவங்களுக்கு இந்த வயசு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு. பட் அதான் அது வந்து நீ சொல்றது வந்து இப்போ அது தனி இது எஜுகேஷன் சிஸ்டம்ல பேச இருந்தது. இப்போ இந்த விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு இதுவா வைக்கணும். வச்சா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸாவே வந்து சில பேர் வந்து நமக்குலாம் என்ன இருக்கும், கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே சில டைம்ஸ் வந்து போர்டு அடிக்கும் போதும் எடுத்து பறிச்சிருவோம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு டார்க் ஏரியாவா இருந்துச்சுன்னா நம்ம உடனே பறிச்சிருவோம். ஏன்னா 11th 12th ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இதெல்லாம் படிச்சு முடிச்சோம். அதான் சொல்ல வந்தேன், நம்ம ஸ்கூல்ல ரீப்ரொடக்ஷனே சொல்ல மாட்டேன்றாங்க ப்ராப்பரா. இப்போ வரைக்கும் ரீப்ரொடக்ஷனை ப்ராப்பரா டீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணனா ரொம்ப நாள் ஆகும் சிலபஸ்ல. பட் தே ஹேவ் டு இன்க்ளூட். நீங்க சொன்னது சிலபஸ்ல இருந்தாலுமே வந்து சில கிளாஸ்ல தான். இப்போ எங்க கிளாஸ்ல வந்து எங்க ஸ்கூல்ல வந்து எப்படி பண்ணாங்கன்னா, எங்க சார் வந்து எல்லாத்தையுமே வந்து தமிழ்ல வந்து ஒரு சினாரியோ பேஸ்ல நடத்துவாரு. பட் இதை மட்டும் ஃபுல்லுமே இங்கிலீஷ்ல நடத்திட்டு போயிட்டாரு. ஸோ இஃப் யூ நோ இங்கிலீஷ் யூ கேன் ரியலைஸ் அந்த வார்த்தை தோல்டுன்னு தெரியும். புரியலன்னா நீங்களே படிச்சுக்கோ. பட் மோஸ்டா நான் இங்கிலீஷ்ல நடத்திட்டேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்காக அவரு ரிஸ்க் எடுத்தாரு. சில ஸ்கூல்ல வந்து நீங்களே படிச்சுக்கோங்க, ஓன் லேர்னிங்னுவாங்க. அப்ப புரியாதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும் போயிட்டு ஏதாச்சும் பண்ணட்டுமே, அப்பயாச்சும் அவனுக்கு தெரிஞ்சுப்பாங்க. அதான் ப்ரோ, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்ல புக்ல வந்து ஒரு ஓப்பனா சொல்லிருப்பான், ப்ரிவென்ஷன் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அவன் ஒரு ஆர்வ கோளாறுல, அதுதான் சொல்றேன், ஆர்வ கோளாறுல அங்கங்க படிச்சுட்டு அதான் சேஃபா பண்றதுக்கு ப்ராப்பரா படிக்கணும். இது வந்து சயின்டிபிக்கலா மட்டும் இல்லாம சோசியலாவும் வந்து வருது. இந்த இஷ்யூ வந்து அதாவது இந்த ஒரு டாபிக் வந்து இட்ஸ் வந்து ஒரு நேச்சர் ஆஃப் சொசைட்டி. ஸோ இது எதுலலாம் வரணும்னா இது வந்து சயின்டிபிக்கலா இந்த எல்ஜிபிடி பத்தி தனியா செக்ஷுவாலிட்டிஸும் இவங்களோட கதைகள் இவங்க வந்து எப்படின்னா வந்து அப்ரஷன் ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஸ்டோரியா வரணும். புரியுதுங்களா? லைக் லெசன்ஸா வரணும். ஸோ தே கேன் வந்து அப்போதான் வந்து ரெண்டுத்தையுமே வந்து அவனால மேட்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு லைஃபுக்கு தேவையான ஸ்டடின்னு அவனால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நீங்க அந்த ரிலீஜன் சொல்றப்போ நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த நான் இந்துவிசம் பத்தி நான் சொல்றேன், மத்தது தெரியல எனக்கு. அதுல வந்து இவனுங்க இருக்கவனுங்களே என்ன சொல்றானுங்க, இதெல்லாம் வந்து நேச்சருக்கு அகைன்ஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஐயப்பனை கும்பிடுறாங்க. ஐயப்பன் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவன் அண்ட் விஷ்ணு லைக் செக்ஸ் பண்ணி பிறந்தவர் தான் ஐயப்பன். விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்து மோகினி அவதாரம் எடுத்து பிறந்தவர் தான் ஐயப்பன். அவரே ஒரு கடவுளா பாக்குறப்போ ஏன் வந்து மனுஷங்களை அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஓப்பனா சொல்ற. விஷ்ணு வந்து ஒரு ஆம்பளை, சிவன் ஒரு ஆம்பளை. சோ தே ஆர் மேக்கிங். சோ இது அப்படி பண்ணி வந்து குழந்தை தான் வந்து ஐயப்பன். இப்ப இதை சொல்லிட்டு இப்ப எல்லாருக்கும் திங்கு ஆயிட்டு இருப்பாங்க. அதுதான் லைக் அவங்க ரிலிஜியன் புக்ஸ் டெக்ஸ்ட்ல வந்து இருக்கறப்போ இருங்க நூலன்ஸ்ல ட்ரிகர் ஆயிட்டு இருப்பாங்க இப்போ லைட்டா. இமாவாஸ் இந்த ஹீரோ அதான் ப்ரோ. இப்போ வந்து அந்த மாதிரி அவங்க ரிலிஜியன் டெக்ஸ்ட்ல இருக்கிறப்போ ஏன் அது வந்து லைக் அவங்கள ஃபாலோ கூட பண்ண சொல்ல, அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டவங்கள ஏன் வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு கேக்குறோம். அதாவது இவனுக்கு என்ன தெரியுமா, ஒரு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்குல்ல,
இந்த புக் எல்லாமே ஹிஸ்டரியாவே இருக்கு. இவனுங்க இத போய் படிக்க மாட்டானுங்க. எவனோ ஒருத்தன் அந்த ஐயரு இருப்பானுங்க, அவனுங்க வந்து ஏதாவது கதை சொல்லுவானுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்கழி டைம்ல அந்த கதையை நம்பிக்கிட்டு வாவ் அவர் காட் இஸ் கிரேட் அப்படின்னு வானுங்க. ஆகாசம் ஆவாங்க ஆமா, அப்ப. அதேதான் இவனுங்க. அப்பதான் இவனுக்கு அப்பா வாவ் நம்ம எவ்வளவு ஹோலி, இவனுங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஹோலி பண்றாங்களோ வாவ் வாவ் அப்படியே. அப்பதான் இவனுங்க வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படியே ஒரே இடத்துல எல்லாமே அந்த ஆகாசம் ஜூஸ் எல்லாம் அப்படியே 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 இங்க தேங்கும், அப்படியே மூழ்கிடுவானுங்க அதுலயே. ஒன்ஸ் அப்பான் இன் டைம் இன் டென்ஸ் ஃபாரஸ்ட். சொல்லுங்க கதையா. ஐயோ. இந்த Okay, வேற ஏதாவது பிரைட் நம்ம மார்ச் பத்தி வருவோம். சொல்லுங்க. இந்த ஜூன் மாசம் வந்து அந்த 1 மந்த் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு வந்து பிரைட் மார்ச்ன்ட்டு இருக்கும். அது வந்து லைக் ரேலி மாதிரி போவாங்க. அதுலயும் வந்து Okay. நம்ம சென்னை தான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது. 2009ல இருந்து இருந்துருச்சு பிரைட் மார்ச்ன்றது சென்னையில. அண்ட் வந்து இதுல வந்து ஒரு 2 டைப் ஆஃப் இருக்கு. ஒன்னு வந்து இது வந்து பிரைடுக்காக லைக் நாங்க கம் அவுட் ஆயிட்டோம், எங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லை, எங்களே வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த மார்ச் இருந்தாலுமே இங்க கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு இருக்கானுங்களே, இந்த ரெயின்போ கலர்ல பிளாக் வச்சுக்கிட்டு ஒரு பேட்ச்ல இருந்து லைக் அது ரெயின்போ கலர் இஸ் குட், ஓகே, அதுல ப்ராடக்ட்ஸ் வரலாம். பட் அதையே வந்து இப்ப நீங்க இந்த BMW அந்த வெப் பேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மந்த்துக்கு மட்டும் மாத்திடுவான் கலரு. அதுக்கப்புறம் இன்னான்னு மட்டும் மதிக்கவே மாட்டான். என்ன என்ன எது எப்படின்ட்டு எதுவுமே கேட்க மாட்டானுங்க. அந்த மாதிரி இருக்க கேபிட்டலிஸ்ட் பத்தில என்ன நினைக்கிறீங்க? அதான் திஸ் இஸ் பிசினஸ் அப்படிதான். அவன்தான் நெக்ஸ்ட் டாபிக். அவங்கெல்லாம் லைக் நீங்க என்ன மேஜர் ரெவல்யூஷனரி டாபிக் எமர்ஜ் ஆனாலும் they'll just try to add that into their business to promote it. So yeah, significant மேபி அவங்க ஃபைனான்ஷியலா இல்லைன்னா அவேர்னஸ் ஒன்றும் பண்ணிருக்காம இருக்கலாம். பட் அவங்க செல்ஃப் இதுக்காக நிறைய ஆனா வெளிய இருந்து பாக்குறவங்க எப்படி இருக்கும், நாங்களும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படியே தெரியும். அதேதான் அதுதான் வெளிய இருந்து பாக்குறவங்க நாங்க சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது, அது போதும். எங்க பிசினஸ் எங்களுக்கு அது ஒரு நல்ல பேர். ஆனா வந்து அவன் நிஜமாவே வந்து அந்த நோக்கத்தோட வச்சிருக்க மாட்டான். அந்த டிபிஆ இருந்தாலுமே சரி சப்போர்ட் பண்ணுன்ட்டு லைக் இந்த பீப்புள் வந்து இப்படி பார்த்தாங்கன்னா ஓகே இவங்க வந்து ப்ரோக்ரெசிவா இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருப்பானுங்க. வேற நம்ம இப்போ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். வேர்ல்ட் லெவல் லீடர்ஸ்ல யாரு இப்போ ஓப்பனா கேயா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதான் லீடர்ஸ் சயின்டிஸ்ட் யாரெல்லாம் அப்படியே சொல்லுங்க. ஸோ சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் வந்து நம்ம யுவல் நோவா ஹராரி பார்த்தாச்சு. ஸோ ஐ மீன் அந்த புக் சேப்பியன் புக் படிக்கும் போது எல்லாருக்கும் அந்த தாட் மைண்ட்ல இருக்கணும். பிகாஸ் ஈவன் தட் பர்சன் இஸ் கேன்னு சொல்லிட்டு. பிளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லக்சம்பர்கோட கரண்ட் prime minister from prime minister I think Bettel அவர் பேரு. and he's openly gay and he's married. and Ireland ஓட prime minister வரத் கார்ன் ஒருத்தவர். and Serbia ஆனான்னு அவங்க கூட பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறேன். லைக் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா நோட் பண்ணல, பட் either of these. பட் இவங்க 3 பேர் இப்போ கரண்ட் வேர்ல்ட் லீடர்ஸ் who are leading these 3 countries ன்னு சொல்லலாம். அண்ட் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2013 2014ல வந்து ஐஸ்லாண்டோட பிரைம் மினிஸ்டரும் பெல்ஜியமோட பிரைம் மினிஸ்டரும். சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா அவங்க இன்னும் லைக் மோரலஸ் வந்து மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனா வந்து இன்னமும் அந்த 90s கிட்டு அப்படின்ட்டு மீன் போட்டு சுட்டுவாங்க பாருங்க, அவனுங்கதான் புத்தி கொஞ்சமா எஜுகேட் பண்ணி விட்டா ஓகே அவனுமே வந்து திருத்திடலாம் அப்படின்னு தோணுது. அவனுக்கு எது எடுத்தாலும் அப்படின்ற அந்த டெம்ப்ளேட் மட்டும் எடுத்து தூக்கி வந்துடுறாங்க. அது எப்படி சொல்றது, அது வந்து ஒரு கெட்ட வார்த்தையாகும், அது வந்து ஒரு டீக்ரேடிங் வேர்டாவே பாக்குறாங்க. அந்த நீங்க யார் கமெண்ட்ல போய் போட்டா கூட அது சம்பந்தமே இருக்காது. நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒய்யாதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி இப்போ கே இருந்துச்சு இப்ப என்ன அதுக்கு என்ன ஒண்ணு பிரச்சனை அப்படின்னா கேட்க பத்தேன்னு பேசிட்டு வருவாங்க. அது மாதிரி பேச முடியாது அவனால. ஆமா அவன்கிட்ட இருக்கு அந்த ஒரு டெம்ப்ளேட் தான், அதுக்கும் நீ போய் சொல்லிட்டு அவங்களுக்கு பேச முடியாது. எஜுகேட்டும் பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா அவங்க எஜுகேட் பண்ணணும், தெரியாதவங்க வந்து மோஸ்டா வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கவங்க எஜுகேட் பண்ணுங்க. அதுவும் இல்லை நிறைய போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கண்டுபிடிச்சி நானும் படிச்சுக்கலாம் இதை பத்தினா. ஸோ இப்போ செக்ஷன் 377 பத்தி பார்த்தோம்னா அது ஆக்சுவலா என்ன போட்டிருக்காங்கன்னா ஆக்சுவலி நம்ம கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இது மாதிரி சேம் செக்ஸ் ரிலேஷன்ஸ் வந்து பெரிய
தப்பு கிடையாதுன்னு பெரிய தப்பு இல்லை. லைக் அதை பத்தி செப்பரேட்டா பிரான்ச்சே போல அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, நம்ம காவில் அப்புறம் ஸ்டாச்சூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் செக்ஸ் பீப்புள் ரொம்ப இன்டிமேட்டா இருக்கிற மாதிரி கூட கார் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் நம்ம பிரிட்டிஷ் இன்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து 1861 என்ன பண்ணாங்கன்னா செக்ஷன் 377 ஆஃப் இந்தியன் பீனல் கோட்னு போட்டு விட்டு சேம் செக்ஸ் அலிகேஷன் சேம் செக்ஸ் மேட்டர்ஸ்லாம் அதெல்லாம் அகேன்ஸ்ட் த நேச்சர் அகேன்ஸ்ட் லா ஆஃப் நேச்சர்னு சொல்லி இல்லீகலா ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் 2017 எண்ட்ல 2018ல ஓகே 2017 எண்ட்ல அபாலிஷ் பண்ணாங்க. அது தீபக் மிஸ்ரா தான் அப்போ ஜட்ஜா இருந்தாருங்களா. ஸோ அதுல எப்படி அபாலிஷ் பண்ணாங்கன்னா, அப்கோர்ஸ் அது ப்ரொஃபஷனலுக்கு கொஞ்சம் ரொம்ப பெருசா போச்சு, பிளஸ் நிறைய பேர் ரெஸ்பெக்ட் வந்துச்சு. அது எப்படி பாப்புலர் ஆகுது லா பேஸ்ட் அது எப்படி ஃபார்மேட் பண்ணாங்கன்னா, நீங்க எல்லாரும் இந்த படம் கூட பாத்துருப்பீங்க, ஹிந்தி படத்துல ஆர்டிகல் 14 படம் பாத்தீங்களா? ஆமா பாப்போம். ஓகே, அது ஆர்டிகல் 14-15 படி என்ன சொல்றாங்கன்னா, ஈக்குவாலிட்டி இருக்கணும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் காஸ்ட் ஆர் ரேஸ் ஆர் ஜெண்டர் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. சோ இந்த செக்ஷன் 377 வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு இல்லைங்களா, பிகாஸ் இது பயாஸ் பண்ணுது. சோ இது ஒரு பாயிண்டா எடுத்துட்டு நம்ம சைடு ஹெல்ப் ஆச்சு. பிளஸ் இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்காருன்னா, பிரிட்டிஷ் அவங்களே வந்து பண்ணிட்டு போனாங்க, அவங்களே எடுத்துட்டாங்க அந்த மாதிரி, அவங்க கண்ட்ரில இருந்தே கூட்டிட்டாங்க. அவங்க கொடுத்து போனதை நம்ம ஏன் வச்சுக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு பாயிண்டாவும் வச்சுட்டாங்க. ஓகே நைஸ். அப்புறம் இங்க வந்து அப்புறம் ஆர்டிகல் 21க்கு அகேன்ஸ்ட் ஐ மீன் அப்போசிஷனா இருந்தது இந்த செக்ஷன் 377 வந்து. அது ரைட் டு லைஃப் பர்சனல் சாய்ஸ் தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லைங்களா, ஆர்டிகல் 19. ஸோ அதுக்கு வந்து செக்ஷன் 377 பாத்தீங்கன்னா டோட்டலி ஆப்போசிட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு 2017 எண்ட்ல செக்ஷன் 377 வந்து கிரிமினலைஸ் பண்ணாங்க. செக்ஷன் 377 வந்து ஆக்சுவலா அது தப்புன்னு சொல்லிச்சு. அது வந்து 2017 எண்ட்ல டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க. இது பத்தி பேசலாம், நெட்ஃபிளிக்ஸ் ஷோ. ஓகே, எனக்கு வந்து அது தப்புன்னு தெரியல. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இவங்க ப்ரமோட் பண்றது வச்சிருக்காங்க. லைக் என்னன்னா, நெட்ஃபிளிக்ஸ்னா ஒரு சீரிஸ் இருக்குன்னா அதுல கண்டிப்பா ஒரு கே கேரக்டர் வச்சிருக்காங்க. அது என்ன அவங்களுக்கு அதுக்கு அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. ஏன் வைக்கக்கூடாதுன்ட்டு எனக்கு ஒரு கேள்வி. எல்லா இதுலயுமே ஸ்ட்ரீட் இருக்காங்களே, அப்புறம் ஏன் வந்து எல்ஜிபிடி ஒண்ணு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கேள்வி. அதான் என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேங்கன்னா, அவங்க கேரக்டரைசேஷன் கொண்டு வந்துதான் நார்மலைஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க நெட்ஃபிளிக்ஸ் வந்து அந்த மேட்ரஸ் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நடுவுல இந்த மீன் கிரியேட்டர்ஸ் இந்த ஓவரா பேசுறவங்க எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, அவ்வளவுனா அவங்களுக்கு எதனா ஒரு கே கேரக்டர் போட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா இவனுங்க ப்ரீச் பண்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ல போயிட்டாங்க. அந்த வெறுப்பு அந்த அடுப்பு தான் இவனுக்கு. பட் நெட்ஃபிளிக்ஸ் என்ன பிளான் பண்றாங்க, இவனுங்க ப்ரைஸ் பண்றீங்க இந்த மாதிரி ப்ரைஸ் பண்ற கேரக்டரை இந்த மாதிரி வச்சா, சோ இதை வச்சாவது அவங்க திருந்துவாங்க அப்படின்றதுக்காக அவங்க பண்றாங்க. ஸோ தே ஆர் டூயிங் திஸ் ஜாப் கரெக்ட்லி. பட் நம்ம தான் அதை ஏற்றுக்கணும், அதை அக்செப்ட் ஆகணும். இது சேச்சுரேஷன் ஆகாதான் அக்செப்டன்ஸ் வரும். அவனுக்கு எடுத்து டேரக்டா எடுத்து வாயில ஊட்டினாலும் கீழே தான் தூக்குவானு அவனுக்கு அந்த மாதிரி சும்மா நிறைய மணி வச்சுலாம் நான் பாப்பேன்னு சொல்லி சொல்லுவானுங்க. பட் அந்த ஒத்துக்க மாட்டாங்க. பாப்பேன் செக்ஸ் எஜுகேஷன் பாப்பேன். ஏன்னா செக்ஸ் எஜுகேஷன்ல அந்த மாதிரி கே கேரக்டர் இருக்கு, அதையும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். மற்ற எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவோம். பிட்ஸ்மே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் பிடிக்கல. அந்த சீரீஸ் தான் வந்து மோஸ்டா இந்த மாதிரி ரிலேட்டடா வந்திருக்கு நினைக்கிறேன். இந்த எல்ஜிபிடி பத்தி எல்லாத்தையுமே வந்து செக்ஷன் அதை ரொம்ப மெயினா கொண்டு போனாங்க. பட் எல்லாத்துலயுமே இருக்கும், எல்லாத்துலயுமே ஒரு சின்ன பார்ட்னாச்சும் அவங்க வைப்பாங்க. அது வந்து கரெக்ட். ஏன்னா நார்மல் வேர்ல்டுல இவங்க எல்லாம் இருப்பாங்கன்றதான் அவன் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பண்றான். ப்ளூ இஸ் a romantic color, warmest color something. Blue is the warmest color. It's very sensual movie. எல்லாரும் பார்க்கணும். It's really important. அதான் நானும் பாத்துட்டேன் ஃபர்ஸ்ட். நீங்க ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு முன்னாடி 1 month முன்னாடி இந்த படம் பார்த்தேன் நான். ஓகே அதே மேல் வெர்ஷன் பாத்தீங்கன்னா, அதே லெவலுக்கு மேல் வெர்ஷன்ல ரொம்ப நல்லா இருக்கிற இது பாத்தீங்கன்னா பே பேஸ்ல கால் மீ பை யுவர் நேம். நான் அதை பத்தி 1000 லட்சம் ஸ்டேட்டஸ் போடுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு லாங்குவேஜ் பாக்கணும், கால் மீ பை யுவர் நேம். ஓகே, இப்ப என்னன்னா நம்ம கூடயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்காரு. நம்ம சாங் வந்து நான் பையன்னு சொல்லி தைரியமா சொல்றாரு. ஸோ அவரும் ஜாலியா தான் சுத்திட்டு இருக்காரு.
அது வந்து தப்பு இல்லை. இது வந்து எல்லாருமே இது நான் வந்து ஒரு கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்டா இப்ப சொல்லி முடிக்கலாம்னு சொல்லிட்டு. இது தப்பு இல்லை. அவன் தப்பா பேசவன வாயில் அடிங்க, அவனை வந்து அவனுக்கு எஜுகேட் பண்ணுங்க. இந்த மாதிரி தப்புன்னு சொல்றவன மோஸ்டா வந்து இத வந்து இதெல்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாது, லா ஆஃப் நேச்சர் தப்புன்னு சொன்னீங்க கைக்கு மேலே அடிச்சு இதான சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு எஜுகேட் பண்ணீங்கன்னா மோஸ்டா இது நார்மலைஸ் ஆகும். நான் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்டா வைக்கிறேன். இப்போ நீங்க எல்லாருமே உங்களோட கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. எந்த வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணா லைக் நாங்க வந்து போஸ்ட் பண்ண போறது இல்ல, நீ இப்படிதான் வரணும் அப்படின்லாம். அப்படி போஸ்ட் பண்ணனா தப்பு. லைக் அக்செப்டட் அப்படின்னு தான் சொல்ல வரோம் நாங்க லாஸ்டா. ஓகே. ஸோ என் கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். ஐ மீன் அப்கோர்ஸ் அக்செப்டன்ஸ் அண்ட் அவேர்னஸ் தான் எல்லாரும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம இதுல ஒரு சின்ன லைன் இருக்கு, விச் பீப்புள் ஆர் நாட் கிராசிங். அவேர்னஸ் இருந்தாலும் நம்ம ஏஜ் பீப்புள் பாத்தீங்கன்னாலும் அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, அக்செப்டன்ஸ் இருக்கு, நேம் சேஞ்ச் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ரியல் லைஃப்ல இஃப் தேர் ஓன் சில்ட்ரன் ஆர் இஃப் ஹிஸ் ஆர் ஹர் பிரதர் ஆர் சிப்லிங்ஸ் ஆர் எனிஒன் ஓபன் அப் ஆகும்போது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவேர்னஸ் மட்டும் இல்ல, அதை கொஞ்சம் இன்கல்கேட் பண்ண பாருங்க. அது கொஞ்சம் ரியல் லைஃப்ல ப்ராப்பர் அக்செப்டன்ஸ் சொல்றதும் இல்லாம லைக் அதர் பீப்புள் should actually real life அந்த சிச்சுவேஷன் நடக்கும் போது they should be able to accept. So awareness மட்டும் இருக்காம அங்க வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகணும். இத வந்து உங்க லைஃப்லயும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாம சொல்றாங்க. வெறும் பேசாம செய்யுங்களா அப்படின்னு. நீங்க வந்து எப்படி லாஸ்ட் சர்க்கிள் லூப் பண்றாங்க, அந்த ஒரே லூப்புக்குள்ளே இருக்காதீங்க. லூப் விட்டு வெளியே வாங்க, திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தாலே அவங்களுக்கு புரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. இப்போ நார்மலி ஜாங்கில் சண்டை போடுறாங்க, உங்களுக்கே தெரியும், தெரியாதுதான். ஸோ இதை வந்து கொஞ்சம் சைடு வந்து பாருங்கன்ற நானு. ஏன் கேன்றத வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டபுவா ஏன் நினைக்கிறீங்க? ஒரு கேட்டீங்களா ஒரு எல்ஜிபிடியா நீங்க டபுவா பாக்குறீங்க? அப்படி பாக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து மத்தவங்க நீ மத்தவங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். அது இதுவா பாக்காதீங்கன்ற நானு. நீங்க இத சொல்லவே இப்ப சொல்றேன், நீங்க அலபாமா மாதிரி பண்ணாதீங்க டேபு, இந்த மாதிரி தப்பு இல்லைங்க. அவங்க வந்து மூஞ்சில பட் அதுவுமே தப்பு தான் நான் சொல்லுவேன். அது ஒன்னும் ஃபார்வர்ட்ல இருக்கு அலபாமா மாதிரி இருக்க கண்டென்ட்டும். பட் வந்து இப்போதைக்கு அது ரொம்ப ஒன்னும் ஃபார்வர்ட் அவங்க. பட் அதான் இப்போதைக்கு நீங்க இதையே டேபுவா நினைச்சீங்கன்னா இதை விட தாண்டி ஃபார்வர்ட்ல ஒன்னும் நிறைய கம்யூனிட்டி இருக்காங்க. ஸோ அதை சொல்லி அலபாமா பத்தி சர்ச் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும் எல்ஜிபிடி நம்ம எவ்வளவு கொடுமை பண்றோம். ஓகே, வேற எனிதிங் டு எண்ட் முடிச்சுக்கலாமா? ஓகே, தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆலிவர் அண்ட் குட்மன். ஷான் குட்மன், தேங்க்யூ. இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி and supported by Capital Corporation.